ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல மொறுமொறுன்னு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்ல ருசியாகவும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் கோபி 65 காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. காலிஃப்ளவர் சில்லிக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா முழுசாகவே கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்காக, 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். லைட்டாக இருந்தால் நீங்கள் 2 டீஸ்பூன் சேர்த்தலாம். கூடவே 2 டீஸ்பூன் டொமேட்டோ கெட்சப், டொமேட்டோ சாஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கறனால 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். இந்த சாஸ் எல்லாம் சேர்த்துறதுனால இன்னும் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியான பேட்டராக நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சூப்பரான கலர் வந்திருக்கு. அடுத்ததான் நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்து கொஞ்சம் இந்த அளவுக்கு பீஸாக கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. கோட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே மேரினேட் பண்ணி விட்டுடலாம். நல்லாயிருக்கும். அப்புறம் பொரிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அளவளவாக போட்டு பொரிச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து ப்ரௌன் ஆனதும் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நல்லா மொறுவலாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ ரெடி பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தடுத்த பேட்ச் இதே மாதிரி போட்டு நம்ம காலிஃப்ளவர் சில்லியை பொரிச்சு எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம செய்கிற காலிஃப்ளவர் சில்லியை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இந்த மாதிரி சாஸ் சேர்த்து ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னோடய வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரெட் கலர் சிம்பிள் வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு உடனேவே ஒரு பெல் சிம்பிள் வரும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.